சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. பாஜகவின் பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான இந்த சிக்கல் குறித்து நாம் போராட்டம் நடத்துவோம் என்று அறிவிப்பு செய்தவுடன் சங்கிகளின் அடிவயிற்றில் புலி கரைத்து விட்டது. உடனே எதிர்வினையாற்றுகிறார்கள். மனம்போட போக்கில் எனக்கு எதிரான அவதூறுகளை அள்ளி இறைக்கிறார்கள். வேங்கவேல் பிரச்சனையில் திருமாவளவன் என்ன செய்தார்? திருப்பரங்குன்றம் வந்து ஏன் இவர் போராட துடிக்கிறார்? இவருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்றெல்லாம் கேள்வி எழுப்புகிறார்கள். நான் இந்த மண்ணின் மைந்தன் என்பதே போதுமான தகுதி. தமிழ் மண், தமிழ் மக்கள் என்கிற அடிப்படையிலே 40 ஆண்டு காலமாக இந்த களத்தில் நின்று போராடக்கூடியவன் என்பதே எனக்கான தகுதி. பொதுவாழ்வில் அடியெடுத்து வைத்த நாளில் இருந்து புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ் ஆகியோரின் கருத்துக்களை உள்வாங்கியவன் என்கிற முறையில் சமூக நீதிக்காக குரல் கொடுப்பவன் என்கிற ஒன்றே எனக்கான தகுதி. மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தக் கூடாது. சகோதரத்துவம் இந்த மண்ணில் தழைத்தோங்க வேண்டும். சமூக நல்லிணக்கம் இங்கே பெருக வேண்டும், மேலோங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தொடர்ந்து வாதாடிக் கொண்டிருப்பவன், போராடிக் கொண்டிருப்பவன் என்பதே எனக்கான தகுதி. திருப்பரங்குன்றம் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. முருகப்பெருமானுக்குரிய வழிபாட்டு தலம். அதிலே யாருக்கு மாற்று கருத்து இல்லை. சில மாதங்களுக்கு முன்பு நான் மதுரைக்கு வந்திருந்த போது திருப்பரங்குன்றம் மலைக்கு, திருப்பரங்குன்றம் திருமுருகன் கோயிலுக்கு நான் சென்றேன். இது முதல் முறை அல்ல, ஏற்கனவே நான் அந்த கோயிலுக்கு போயிருக்கிறேன். 1990களின் தொடக்கத்தில் மதுரையிலே நான் தடய அறிவியல் துறையிலே பணியாற்றிய காலத்தில் எப்போதாவது கோயிலுக்கு போகிற வாய்ப்பு உண்டு. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் போயிருக்கிறேன், திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கும் போயிருக்கிறேன், அழகர்மலை கோயிலுக்கும் போயிருக்கிறேன். கோவிலுக்குள்ளே பொதுமக்களோடு ஒருவனாக நின்று நான் முருகனை தரிசித்துவிட்டு வருகிற போது சில தோழர்கள் அங்கே பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் ஓடி வந்து என்னோடு படமெடுக்க விரும்பிய போது நான் என் நெற்றியில் பூசி இருந்த விபூதியை துடைத்தேன் என்பதை வைத்துக் கொண்டு இங்கே அரசியல் செய்தார்கள். விபூதியை பூசினேன் என்பது அவர்களுக்கு பிரச்சனை இல்லை, விபூதியை அழித்தேன் என்பதுதான் பிரச்சனை. எத்தனையோ நோன்பு நிகழ்ச்சிகளில் தோழர்கள் வந்து ஆர்வத்தோடு வந்து என் தலையிலே தொப்பியை அணிவார்கள். சில நிமிடங்கள் கழித்து நான் தொப்பியை கழற்றி விடுவேன். அப்படி தொப்பியை கழற்றியதால் அவர்களின் உணர்வை நான் அவமதித்ததாக பொருளில்லை. அவர்களின் உணர்வை மதிக்கிறேன். அதனால் என் தலையில் அவர்கள் தொப்பியை சூட்டுகிற போது மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன், அவ்வளவுதான். ஆனால் அதையே நான் நாள் முழுவதும் வைத்திருக்க முடியாது, அல்லது கழற்றாமலும் இருக்க முடியாது. அப்படி நெற்றியிலே பூசுகிற விபூதி அது ஒரு மரபு, அது அந்த அவைக்கான மரபு. ஒரு கோவிலுக்கு சென்றால்
விபூதியை தருவார்கள், பூசிக்கொள்ள வேண்டும். அம்மன் கோவிலாக இருந்தால் குங்குமம் தருவார்கள், இட்டுக்கொள்ள வேண்டும். அதுதான் அவர்களுக்கு நாம் தருகிற மதிப்பு, அவர்களின் உணர்வுகளுக்கு தருகிற மரியாதை. வீட்டுக்கு திரும்புகிற போது கூட அம்மா கற்பூரம் ஏற்றி திருஷ்டி போக்குவதாக எண்ணி தலை மீது சுற்றி திருநீறு பூசுவார். வேண்டாம் என்று மறுத்ததில்லை. ஆனால் அம்மா பூசிய திருநீர் என்பதற்காக அப்படியே வைத்திருக்க வேண்டியதில்லை. உடனே அழிக்கிறோம் என்பதற்காக அம்மாவை அவமதித்தோம் என்றும் பொருள் இல்லை. ஆனால் அவர்கள் அதை வைத்து அரசியல் செய்தார்கள். விபூதியை அழித்த திருமாவளவன் திருப்பரங்குன்றத்திற்கு ஏன் வருகிறார்? திருமுருகன் கோவிலுக்குள் போன திருமாவளவன் விபூதியை ஏற்றுக்கொண்டார் என்பதை ஏன் முன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? இதுதான் அவர்களின் அரசியல். எதை வைத்து அரசியல் செய்யலாம்? நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்பலாம், சமூக பதற்றத்தை உருவாக்கலாம், அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடலாம் என்பதுதான் அந்த கும்பலின் நோக்கம். அவர்கள் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மதுரையில் எத்தனையோ பிரச்சனைகள் உண்டு, தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள், போராட வேண்டிய பிரச்சனைகள், வாதாட வேண்டிய பிரச்சனைகள் உள்ளன. ஏன் திமுக அரசை எதிர்த்து போராடுவதற்கு எத்தனையோ பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்தியா முழுவதும் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்து சமூகத்தை சார்ந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகள் என்றாவது ஒரு நாள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களோ, RSS அமைப்பை சார்ந்தவர்களோ, இந்து மக்கள் கட்சியை சார்ந்தவர்களோ, இந்து முன்னணி அமைப்பை சார்ந்தவர்களோ, அனுமன் சேனா அமைப்பை சார்ந்தவர்களோ இந்த எளிய மக்களுக்காக போராடி சான்றுகள் உண்டா? வீட்டுமனை பட்டா கேட்டு போராடி இருக்கிறார்களா? இங்கே வந்து அமர்ந்ததும் தோழர்கள் மனு கொடுத்தார்கள். இங்க பக்கத்திலே ஒரு சின்ன கிராமம் உசுரம்பட்டி இருக்கிறது. அந்த கிராமத்தை சார்ந்த பொதுமக்கள், எங்களுக்கு மனைப்பட்டா இல்லை, அளந்து விடாமல் இழுத்தடிக்கிறார்கள் அதிகாரிகள். மனைப்பட்டா கேட்டு மனு போடுகிற அவலம் இந்த மண்ணில் தொடர்ந்து காலம் காலமாய் நீடித்து வருகிறது. அவர்கள் எல்லோரும் உங்கள் பார்வையில் இந்துக்கள் தானே. அந்த மக்களுக்கு மனுப்பட்டா வேண்டும், மனைப்பட்டா வேண்டும் என்று என்றாவது ஒரு நாள் போராடியதுண்டா? 1977 எம்ஜிஆர் முதல்வரையாக முதலமைச்சர் பொறுப்பை ஏற்ற போது மதுரையிலே மருத்துவமனையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் இதர துப்புரவு தொழிலாளர்களுக்கும் வண்டியூர் பக்கத்திலே நிலம் கொடுத்தார். தீர்த்தக்காடு அந்த இடத்துல அந்த மக்களுக்கு அளந்துவிடப்படவில்லை, பட்டா கொடுத்து விட்டார்கள். வெறும் சான்றிதழ் மட்டும்தான், நிலம் அடையாளம் காட்டப்படவில்லை, அளந்து கொடுக்கப்படவில்லை. அந்த மக்கள் அங்கே குடியேற முடியவில்லை. அந்த வட்டாரத்தை சார்ந்த சாதியவாதிகள் அது தலித்துகளுக்காக, குறிப்பாக துப்புரவு பணியாளர்களாக ஒதுக்கப்பட்ட இடம் என்று தெரிந்து ஆக்கிரமித்து வீடு கட்டிக் கொண்டார்கள், காரை வீடு கட்டிக் கொண்டார்கள். ஒட்டுமொத்த நிலைமை ஆக்கிரமிப்புக்குள்ளாகிவிட்டது. என்றாவது ஒரு நாள் இந்த மதவெறியர்கள் நீங்களும் இந்துக்கள் தான், நாங்களும் இந்துக்கள் தான் என்று சொல்லிக்கொண்டு திரிகிற இந்த கும்பல் அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு மனைப்பட்டா வேண்டும், அந்த நிலத்தை அளந்துவிட வேண்டும் என்று போராடியதுண்டா? மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்ததுண்டா? அந்த மக்களை அழைத்துக் கொண்டு போய் எங்காவது ஒரு இடத்தில் அதிகாரிகளை சந்தித்து முறையிட்டதுண்டா? திருமாவளவன் 90களின் தொடக்கத்தில் இந்த மக்களை திரட்டி போராடினார். முதலாக இந்த மண்ணிலே நான் வந்து காலடி வைத்த போது என்னை சந்தித்தவர்களும் அவர்களும் ஒருவர் அந்த கிராமத்தை சார்ந்தவர்கள். இத்தனை ஆண்டுகளாக அவர்களுக்கு மனைப்பட்டு அளந்து விடப்படவில்லை. அப்போது இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்தோம், அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அடுத்த ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தார், அவரை சந்தித்தோம், அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. நீதிமன்றத்திற்கு போனோம், உயர் நீதிமன்றத்தில் போய் நான் அலைந்து திரிந்து வழக்குரைஞர்களை பல பேரை சந்தித்து முறையிட்டோம். நீதிமன்றத்திலும் வாதாடி இவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வாங்கி வந்தோம். அந்த தீர்ப்பையும்
எந்த அதிகாரியும் நடைமுறைப்படுத்தவில்லை. ஏறத்தாழ 25-30 ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகுதான் அண்மையிலே அவர்களுக்கு அந்த இடத்தை அளந்து கொடுக்க நேர்ந்தது. அதுவும் எப்படி செய்தார்கள் என்றால், அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்தவர்களை கெஞ்சி கூத்தாடி அவர்களை நயந்து பேசி, உங்களுக்கு என்று நாங்கள் ஒத்தக்கடை பகுதியிலே ஒரு இடத்தை தேர்வு செய்திருக்கிறோம், அங்கே உங்களுக்கு வீடுகளை கட்டித் தருகிறோம் என்று அத்தனை பேருக்கு வீடுகளை கட்டி முடித்து ஒவ்வொருவராக கையை பிடித்து கெஞ்சி அழைத்துக் கொண்டு போய் அங்கே குடியேற்றி விட்டுத்தான் அந்த இடங்களை அப்புறப்படுத்தி, அந்த ஆக்கிரமிப்பை அப்புறப்படுத்தி தலித்துகளை அங்கே அமர வைத்தார்கள். இவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஒரு ஏமாற்று நடவடிக்கை இது. எது தமிழ் தேசியம்? பெரியாரை இழிவுபடுத்துவதும் பெரியாரின் அரசியலை தகர்ப்பதுமா தமிழ் தேசியம்? 2 பேரு தங்களை தாங்களே அடையாளப்படுத்திக் கொண்டார்கள். தமிழ்நாட்டு மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். ஒரு தம்பி இப்ப புதுசா கட்சியை தொடங்கிய தம்பி, அவருக்கு ஒரே ஒரு அஜெண்டா தான், ஒரே கட்சி ஒரே அஜெண்டா. அவருக்கு என்ன அப்படின்னா ஒரே அஜெண்டா தான். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. நீங்க திமுகவை திட்டத்தை பத்தி எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை, எங்களுக்கு அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க யார் என்பது தெரிந்து விட்டது. நீங்கள் தமிழுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் போராடுவதற்காக கட்சி தொடங்கவில்லை. திமுகவை வீழ்த்த நினைக்கிற RSS-க்காக நீங்கள் கட்சி தொடங்கியிருக்கிறது. அது அவங்க அஜெண்டா. திமுக தன்னை தற்காத்துக் கொள்ள போராடும், அது வேறு. திமுகவை அழிக்க முடிந்தால் அழித்துக் கொள்ளுங்கள், அதற்கு எங்களுக்கும் சம்பந்தமில்லை. நாங்கள் ஒருபோதும் அதற்காக வாதாட வரமாட்டோம். எங்களுக்கு அதில் பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கையை நாங்கள் உயர்த்தி பிடிப்பதற்கு எங்களுக்கு சில தோழமை சக்திகள் இந்த களத்திலே உண்டு. நாங்கள் பேசுகிற அரசியலை திமுகவும் பேசுகிறது, அதிலே உறுதியாக இருக்கிறது என்பதால் நாங்கள் அவர்களோடு கைகோர்த்து நிற்கிறோம். அவ்வளவுதான். நீ திமுகவை வீழ்த்துவதற்காக மட்டும் போராடவில்லை, பெரியார் அம்பேத்கர் பேசிய அரசியலையும் சேர்த்து வீழ்த்துவதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. பாஜகவின் பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. பிரபாகரன் பெயரை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கணக்கு போட வேண்டாம், சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். திமுககாரர்கள் பேசாமல் இருக்கலாம், திமுக காரர்கள் வாய்மூடி மௌனித்து இருக்கலாம். திருமாவளவனால் அப்படி இருக்க முடியாது. திமுகவும் திமுகவும் அமைதியாக இருக்கலாம். அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். நாங்கள் உயர்த்தி பிடிக்கிற அரசியல் திராவிடம் என்கிற சமூக நீதி அரசியல். அது திமுகவுக்கு சொந்தமானதல்ல, அது திராவிட கழகத்திற்கு மட்டும் சொந்தமானதல்ல. எனது பாட்டன் அயோத்திதாச பண்டிதர் முன்மொழிந்த அரசியல், ஆரியத்திற்கு எதிரான அரசியல், பார்ப்பனியத்திற்கு எதிரான அரசியல், புரட்சியாளர் அம்பேத்கர் உயர்த்தி பிடித்த அரசியல். என்ன கத்தி பேசிவிட்டால் அது நியாயமாகி விடுமா? உறக்க பேசிவிட்டால் நியாயமாகி விடுமா? தமிழ் தேசிய கடப்பாரை கொண்டு திமுக கோட்டையை இடிப்போம் என்று சொன்னால் கூட அதில் ஒரு பொருள் இருக்கிறது. அல்லது தமிழ் தேசிய கடப்பாரை கொண்டு திராவிட தேசியத்தை இடிப்போம் என்று சொன்னாலும் அதில் ஒரு பொருள் இருக்கிறது. நீ பிராமண கடப்பாறையை கொண்டு இடிப்போம் என்றால் நீ யாருடைய கையால்? யாருடைய கையால்? எப்படியெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியும்? தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கணக்கு போகிறீர்களா? நாங்கள் கூட திமுக விமர்சித்தவர்கள் தான். 1990களின் தொடக்கத்தில் திருமாவளவன் பேசிய பேச்சை எடுத்து பாருங்கள். பனகல் பூங்கா அருகே நான் பேசிய பேச்சை கேட்டுவிட்டு அன்றைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முரசொலியிலே எழுதினார். என்னை கிண்டல் அடித்து நக்கல் வைத்து புதிய மகாத்மா என்று போட்டு எழுதினார். நாங்களும் பேசியிருக்கிறோம். ஆனால் சங் பரிவார்களின் அரசியல் இங்கே தலை தூக்குகிற போது, RSS இங்கே வேறொன்று துடிக்கிற போது, பிஜேபி இங்கே ஆக்கிரமிப்பு செய்ய துடிக்கிற போது, நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்துதான் உங்களை வீழ்த்த முடியும். இதுதான் எங்கள் அரசியல், இதுதான் எங்கள் அரசியல். நாங்கள் பார்ப்பன சமூகத்திற்கு எதிரானவர்கள் இல்லை,
பார்ப்பனியம் என்கிற அரசியலுக்கு எதிரானவர்கள். இதைத்தான் எல்லோரும் பேசினார், இதைத்தான் அவை பாட்டி பேசினார், இதைத்தான் மகாத்மா பூலே பேசினார், இதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் பேசினார், இதைத்தான் தந்தை பெரியார் பேசினார், அதைத்தான் திருமாவளவன் இன்றைக்கு பேசுகிறார். எங்களுக்கு எந்த நோக்கமும் கிடையாது. யாருக்காக நாங்கள் முட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருடைய தயவிலும் நாங்கள் வளரவில்லை. எங்கள் உழைப்பில், எங்கள் சாமர்த்தியத்தில், எங்கள் போராட்டத்தில், எங்கள் சொந்த காலை ஊன்றி எவ்வளவோ அவமானங்களுக்கு இடையிலே, அவமதிப்புகளுக்கு இடையிலே 30 ஆண்டுகள் தாக்கு பிடித்திருந்த ஒரு மாணவ கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம். ஒரு கூட்டணியிலே ஒரு கட்சி இடம்பெறுவது என்பது வெறும் சாதி பேனர் வச்சுனா இணைக்க முடியாது. இல்லை, எந்த பின்புலமும் கிடையாது, பொருளாதார பின்புலம் கிடையாது, ஊடக பின்புலம் கிடையாது. என் தாத்தாவோ அப்பாவோ யாரும் அரசியலில் பெரும் பதவி வகித்தவர்கள் கிடையாது. சாதாரணமாக ஆடு மாடு மேய்ப்பவனின் பிள்ளையாக பிறந்தவன் திருமாவளவன். கையளவு நிலம் இல்லாதவனுக்கு பிறந்தவன் திருமாவளவன். மாற்று உடைக்கு வழியில்லாத குடும்பத்திலே பிறந்தவன் திருமாவளவன். ஆண்டுதோறும் புதிய புத்தகம் வாங்குவதற்கு கூட வழி இல்லாமல் கிழிந்த புத்தகத்தை தேடி பார்த்து படித்தவன் திருமாவளவன். இன்றைக்கு தாக்கு பிடித்து தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக தலைவர் இருக்கிறோம் என்று சொன்னால் எவனுக்காக நாங்கள் தலைகுனிய வேண்டிய தேவையில்லை. எந்த தயவும் எங்களுக்கு யாருடைய தயவும் தேவையில்லை. பணம் தான் பெருசினால் என்கிற மாதிரி எங்களாலும் கூற முடியும், அவங்க கூட போக முடியும், அவங்களுக்காக பேச முடியும். அந்த கொள்கை புரட்சியாளர் அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையில் வைத்திருக்கிற அந்த கோட்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். கீழே குவார்டர் தான், அடுத்து செமி. குவார்டர் ஃபைனல்லையும் பங்கேற்க மாட்டார், செமி ஃபைனலையும் பங்கேற்க மாட்டார். நேரா நேஷனல் ஃபைனல்ல போய் ஒரே அடியில் ஜெயிச்சிருவாராம் தம்பி விஜய். ஒரே ஸ்டோக்கில் ஆப்ஷன் வந்துருவாராம். கீழே யாரோடையும் சண்டை போட மாட்டார், அவர் யாருடைய ஃபைட்டிங் கிடையாது. குவார்டர்ல பங்கேற்க மாட்டார், செமியில பங்கேற்க மாட்டார், நேரா ஃபைனல் தான். அதே அரசியல் அறியாமை தான். அப்படியெல்லாம் யாரும் வர முடியாது. யாரும் அவரை உசுப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, ஸ்குரு கொடுத்துட்டே இருக்கிறாங்க, ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. உனக்கு எங்க போனாலும் ஒரே கூட்டம். திருமாவளவனுக்கு பதவி ஆசை முக்கியமாக இருந்திருந்தால் ஒரு நடிகர், ஒரு ஹீரோ, அவருக்கு எதிர்காலம் இருக்கிறது, அவர் பின்னால் போகலாம் என்று போயிருப்பான் திருமாவளவன். அப்படி அல்ல. எங்களுக்கு 2 சீட்டா 4 சீட்டா என்பது முக்கியம் இல்லை. நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை கோட்பாடுதான் முக்கியமானது. நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை கோட்பாடு. உனக்கு அதில் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். அம்பேத்கரியம் நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை. அதிலே முதன்மையானது மதச்சார்பின்மை. அந்த மதச்சார்பின்மைக்கு எதிரியார் RSS, மதச்சார்பின்மைக்கு எதிரியார் பிஜேபி, மதச்சார்பின்மைக்கு எதிரியார் சம்பரிவார்கள், மதச்சார்பின்மைக்கு எதிரி என்றால் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரி என்று பொருள். மதச்சார்பின்மைக்கு எதிரி என்றால் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எதிரி என்று பொருள். எனவே திருமாவளவன் எதிர்க்கிறார். எனவே திருமாவளவன் திருப்பரங்குன்றத்திற்கு வந்திருக்கிறார். இங்க தம்பிங்க வந்து முருகன் கையில் இருக்கிற வேலை கொடுத்தாங்க. உடனே நானும் முருகன் அப்படிங்கிற நினைப்புக்கு நான் போறவங்க ஆளு கிடையாது. எனக்கு வேல் கொடுத்துட்டதுனால அல்லது முருகன் அருள் கிடைச்சிடும் அப்படின்னு நான் நம்புறவங்க கிடையாது. தம்பிங்க மேல வச்சிருக்கிற மரியாதைக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். அது சமூக நீதி வேல், அது முருகன் வேல் இல்லை. அவங்க கொடுத்த வேல் சமூக நீதி வேல். இந்த வேலாயுதத்தை கொண்டு சமூக நீதியை பாதுகாப்போம். அதுதான் இந்த மேடையில் நாங்கள் எடுத்துக் கொள்கிற உறுதி. RSS, பிஜேபி எதற்காக உருவாக்கப்பட்டது என்றால் இந்த அடிப்படையை புரிந்து கொண்டால்தான் அவர்களின் காய் நகர்த்தல்களை புரிந்து கொள்ள முடியும்.
ஏன் அவர்கள் அடிப்படை பிரச்சனைகளை பேசவில்லை? சாதிய உறவுகளை பேசவில்லை? ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதார உரிமைகள் குறித்து பேசவில்லை? கல்வி தொடர்பான பிரச்சனைகளை பேசவில்லை? தொழில் வர்த்தகம் தொடர்பான பிரச்சனைகளை பேசவில்லை? ஏன் எந்த ஊருக்கு போனாலும் சாமி பிரச்சனையை, கோவில் பிரச்சனையை கையில் எடுக்கிறார்கள்? ஏன்? இதற்கு காரணம் கோல்வாக்கரின் சிந்தனை, வீர சாவர்கரின் சிந்தனை. அவர்கள் இங்கே இந்துக்களை சாதி அடிப்படையில் சாதி உணர்வு ஊட்டி திரட்ட வேண்டும். ஒருத்தர்கிட்ட குரானை பற்றி பேசினால் குரான் அடிப்படையில் இஸ்லாமியர்கள் உலகம் முழுவதும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். பைபிளை பற்றி பேசினால் கிறிஸ்தவர்கள் உலகம் முழுவதும் பைபிளின் அடிப்படையில் ஒன்று சேருவார்கள். ஆனா இந்துக்களை எந்த வேதத்தை சொல்லி நீ ஒன்று சேர்க்க முடியும்? சேர்க்க முடியாது. அவங்க சொல்ற ஒரே வேதம் பகவத்கீதை தான். பகவத்கீதையை சைவம் ஏற்றுக்கொண்டதா என்றால் ஏற்றுக்கொள்ளவில்லை. வைணவம் தான் ஏற்றுக்கொண்டது. இந்து மதம் என்று ஒன்று இல்லை. சைவம் தனியே இருந்தது, வைணவம் தனியே இருந்தது, சாத்தம் சக்தி வழிபாடு தனியே இருந்தது, கௌமாரம் குமார வழிபாடு தனியே இருந்தது, கானவத்தியம் கணவன் வழிபாடு தனியே இருந்தது, சைரம் சூரிய வழிபாடு தனியே இருந்தது. இதெல்லாம் இந்தியாவில் இந்து மக்கள் இன்றைக்கு சொல்லப்படக்கூடிய இந்த சமூகத்தினர் கடைபிடித்த வழிபாட்டு முறை சூரிய வழிபாடு. அதுக்கு பேர் சௌரம். சௌராஷ்டிரம் என்றால் அதுல வரக்கூடிய சௌரம். சாத்தம் அப்படின்னா சக்தியை வழிபடுவது. கௌமாரம் என்றால் முருகனை வழிபடுகிறது. கானபத்தியம் கணபதி, அது விநாயகரை வழிபடுவது. அதுக்குள்ள பௌத்த கருத்து வேற, அந்த பௌத்த பார்வை வேற. அதுக்குள்ள நான் போக விரும்பல. அது தனி அரசியல், அது தனி அரசியல். அதுக்குள்ள நான் போக விரும்பல. இன்னைக்கு இந்துக்கள் பின்பற்றக்கூடிய எல்லா லட்சணைகளும், கொடியும் காவியும், அவர்கள் பின்பற்றக்கூடிய பண்டிகை முறைகளும் ஒரு காலத்தில் பௌத்த பண்டிகைகளாக இருந்தன, பௌத்த லட்சணைகளாக இருந்தன. பௌத்த துறவிகள் பின்பற்றியதுதான் காவி உடைய. அதை இன்றைக்கு இந்துமயமாகிவிட்டது. அது வேறு. ஆகவே அடிப்படை ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மதச்சார்பின்மை என்பதுதான் அவர்களின் தொண்டையில் குத்திய முள். தொண்டையில போய் விழுங்கவும் முடியல, துப்பவும் முடியல. அம்பேத்கரை எதிர்க்கவும் முடியல, அம்பேத்கரை ஏற்கவும் முடியல. அம்பேத்கர் தான் இன்றைக்கு இந்திய அரசியலின் மைய பொருளாக இருக்கிறார். அதை வெளிப்படையாக அவர்களால் பேச முடியாது. 30-35 கோடி மக்கள் எதிராக திரும்பி விடுவார்கள். அதனால் அம்பேத்கருக்கு நினைவிடம், அம்பேத்கருக்கு சிலை, அம்பேத்கருக்கு சமாதி, அம்பேத்கருக்கு கொண்டாட்டம், இதெல்லாம் செய்து கொண்டு அரசமைப்பு சட்டத்தை டைலூட் செய்கிறார்கள், நேர்த்து போக செய்கிறார்கள். என்ன செய்கிறார்கள்? குடியுரிமை திருத்த சட்டம் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, அது முஸ்லிம்களுக்கு எதிரானது என்று பலரும் கருதுகிறார்கள். இல்லை. வக்ஃப் திருத்த சட்டம் அது முஸ்லிம்களின் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதலாக இருந்தாலும் அது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ஒழிப்பு சட்டம் ஜம்மு காஷ்மீரை யூனியன் பிரதேசங்களாக உடைத்த சட்டம், அது முஸ்லிம்களுக்கு எதிரானது என்று தோன்றும். ஆனால் அது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. முத்தலாக் சட்டம் அது முஸ்லிம்களுக்கு எதிரானதாக தோன்றும். ஆனால் அது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. ஏன் திருமாவளவன் எல்லாவற்றிலும் மூக்கை வைக்கிறான்? முஸ்லிம்களோட நெருங்கிய தொடர்பு இருக்கிறான். முஸ்லிம்கள் பிரியாணி தருகிறார்கள். அட மூடர்களே, நான் பிரியாணியை சாப்பிட மாட்டேன் 30 ஆண்டுகளாக. அது எவனுக்கும் தெரியாது. எவனும் படிக்கிறது இல்ல, டிவி பார்க்கறது இல்ல, வாய்க்கு வந்ததை பேசுறது. வேங்க வயல்ல என்ன செஞ்சாங்கிறான். 3வது நாள் போராட்டம் நடத்துறவன் திருமாவளவன் 5000 பேரை திரட்டி. அடுத்த 2 வாரம் கழிச்சு நாடு முழுவதும் போராட்டம் நடத்தின இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் தான் சாதாரண போலீஸ் இருந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டதற்கு விடுதலை சிறுத்தைகள் கொடுத்த அழுத்தத்தான் காரணம். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.
குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.